TCM diagnostic method. TCM perception towards the health. சாதாரண TCMல வந்து அவங்களோட இதே வந்து டு ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் than cure தான் அவங்களோட பிரின்சிபல். To cure a disease with the medicines like a digging a well when one already feels thirsty. ஒரு சாதாரண மெடிசினோட நம்ம பண்றோம், ஒரு மருந்து கொடுக்குறோம் ஒரு நோய்க்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு சரி பண்றதுக்காக போகும்போது நம்ம தாகமா இருக்கும்போது போய் கிணத்து தோன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம வந்து மருந்து கொடுத்து ஒரு நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிறதும். அதே மாதிரி இட் இஸ் லைக் மேக்கிங் வெப்பன்ஸ் when the war has already broken out. அது மாதிரி போர் வந்து மூண்ட பிறகு after the war broken out, then they are going to manufacture the produce the weapon அப்படி மேக்கிங் த வெப்பன் தான் அதோடது. ஸோ இப்போ வந்து ஒரு தயார் பண்ண போகும்போது போருக்கு முன்னால் அது எல்லாமே தயாராக வச்சுருந்தா தான் அந்த ஆயுதங்கள் பயன்படும். அது இல்லாமல் போர் மூண்ட பிறகு வந்து அப்போ போய் நீங்கள் ஆயுதங்களை அப்போ தான் தயாரிக்க போகிறீங்க, அப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி ஒரு நல்லது செய்யும். அது வந்து தட் வில் பி டூ லேட் டு டூ மச் குட். அதுதான், அதாவது ஒரு தாகமாக இருக்க போகும்போது கிணறு வெட்டுறதும், அதே மாதிரி தண்ணிக்காக போய் கிணறு வெட்டுறதும், போர் மூண்ட பிறகு ஒரு ஆயுதங்களை தயார் பண்ணுறதும் இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு ஹுவாங் டி நேஜிங் புக்கில் குறிக்கப்பட்டிருக்கு. The idea of preventive medicine in Huang Di included two aspects. Prevention என்ன அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லியிருக்காங்க. Preventing disease before its occurrence, அது நோய் வரும் முன்னே தடுப்பது. அப்புறம் after it if it occurs from worsening, அது மேலும் வந்து மேல வந்து ரொம்ப மோசமான நிலைமை அடையாம பார்த்துக்கிறது. இதுதான். It maintains the prevention should come before the attack of illness. பொதுவாகவே அது வந்து இல்னஸ் வந்து வரத்துக்கு முன்னாலே, அட்டாக் வரத்துக்கு முன்னாலே, ஒரு நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாலே நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படி வந்து கொரோனாக்காக வேக்சின் போட்டுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி. இதுதான் வந்து அவங்களோட பிரின்சிபிளே. ஹுவாங் டி நேஜிங் ஹெல்த் விஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின்டைன் ட்ராங்குலைஸ்டு மைண்ட், ஒரு நல்ல அமைதியான மனநிலையும் மனசையும், ஸ்டே ஆப்ளிவேஸ் ஃப்ரம் ஃபேம் அண்ட் கெயின், அதாவது உங்களுக்கு புகழ் வேணும், இப்போ பணம் லாபம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்கிறாதீங்க, ரொம்ப அதிகமாக உழைச்சி உடலை வருத்திக்காதீங்க அப்படிங்கிறதும். ஏன்னா இது அப்படி இருந்தீங்கனாலே இட் வில் நரிஷ் த பாடிஸ் எசன்ஸ் அண்ட் எனர்ஜி. நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் அதிகமாக கஷ்டப்படாமல் இருந்தீங்கனாலே, அது எல்லா விதத்துலையுமே ஒரு அமைதியான மனநிலையோட இருந்தீங்கனாலே உங்களோட எசன்ஸ் சாரமும் அது எனர்ஜிங்கிற சக்தியும் வீணாகாமல் சேமிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் டிசிஎம்மோட பெர்செப்ஷன். TCM has 8 principles. ஒரு 8 கொள்கைகள் இருக்கு. அந்த 8 வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஒன்று வந்து yin and yang, everything all based on yin yang philosophy. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். yin yang philosophy and 5 element theory ரெண்டுமே சேர்ந்து தான் that actually the universe is made up of all these energies and forces படிச்சிருக்கோம். இதில் 8 principles for diseasesக்காக என்னென்ன பிரின்சிபல் இருக்கும்னா, yin and yang, deficiency and excess, cold and heat, internal and external. இதுதான் இந்த 8 பிரின்சிபல். இது இல்லாம பொதுவா நம்ம சாதாரணமா சொல்லலாம், குளிர்ச்சி நோய்கள், வெப்ப நோய்கள் சொல்லலாம். குறைகள் குறையாக இருக்கிறது, அதிகமா இருக்கிறது. yin and yang உங்களுக்கு தெரியும், அதோட தத்துவங்கள்லாம் என்னென்னு தெரியும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உள்நோய் உள்காரணிகள் அண்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் வெளிக்காரணிகள், அதாவது இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த மெயின். இது வந்து 8 பிரின்சிபல். ஸோ அடுத்தது வந்து இதேதான், சேம் திங். இப்போ சாதாரண எக்ஸ்டீரியர்னா ஸ்கின்னு, ஹேரு, ஃப்ளஷு, மெரிடியன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அது யாங். எக்ஸ்டீரியர் வந்து யாங்கை சார்ந்தது. எக்ஸஸ்ங்கிறது ஷீ அப்படின்ற அக்யூட் கண்டிஷனில் வர்றது. எனிதிங் டிசீஸ் ப்ரிவென்டிங் ஃபோர்ஸ், பேத்தஜெனிக் ஃபேக்டர்ஸ் லைக் தட் எது வேணாலும் எக்ஸஸ் அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வெளிக்காரணிகள்னாலே வரும். அதிகம் சொன்னாலே திடீர்னு அதிகமாக அக்யூட்டாக வர்றது, திடீர்னு டயரியா, திடீர்னு ஃபீவர், திடீர்னு தலைவலி வர்றது, இந்த மாதிரி வரக்கூடியது. அது எக்ஸ்டீரியர் கண்டிஷன்ஸில் தாக்கப்படுறது. இது எல்லாமே எக்ஸ்டீரியர்னாலே வந்து வெளிக்காரணிகள் நான் சொல்லியிருக்கேன். வெளிக்காரணிகள் சொல்றப்ப நம்ம எல்லாமே ஒரு 6 பேத்தஜன்ஸ் சொல்லக்கூடிய விண்ட், ஹீட்டு அண்ட் ஹியூமிடிட்டி, டேம்ப்னஸ் சொல்லக்கூடியது, ட்ரைனஸ்
and then we are having the cold. இது எல்லாமே இயற்கையினால வரக்கூடிய மழை வெயில் இத மாதிரி இருக்கக்கூடிய காற்று எல்லாத்துமே வரக்கூடிய அந்த ஒரு காரணிகள் தான் நமக்கு உடம்புக்குள்ள ஸ்கின் ஹேர் ஃபிளஷ்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அஃபெக்ட் ஆகி உள்ள போகுது. அது ஹீட் உங்களுக்கு தெரியும், இன்டெஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் ஹீட் தான் இருக்கு. அது மொத்தத்துல குளிர்ச்சி தான், குளிர்ச்சி வந்து கம்மியா இருக்குது அப்படின்னால அங்க ஹீட் தான் வந்துடும். அதே மாதிரி எக்ஸஸ் ஹீட்டுங்கிறது சாதாரணமா தெரியும். இன்டீரியர் ஆர்கன் என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது? போன் மேரோ, சி, என்னனாலே சி பாத்தீங்கன்னா அந்த சி அண்ட் பிளட் வந்து அது வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த இன்டீரியர் ரீசன்ஸ் என்ன இருக்கும்? இமோஷன்ஸ் தான். ஆல் 6 எமோஷன்ஸ் சொல்றோம் இல்லையா? ஆங்கர் அண்ட் தென் ஜாய், ஈவன் ஜாய் அண்ட் வரி அண்ட் பென்சிவ்னஸ் சொல்றோம், அண்ட் தென் கிரீஃப் அண்ட் தென் ஃபியர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ் எல்லாமே emotions எல்லாமே it will affect the interior. That is the interior intrinsic factor சொல்லக்கூடியது. So deficiency already சொல்லிட்டேன். நம்ம இந்த வர்றதுனால வரக்கூடிய குறைபாடுகள், நமக்கு நோயினால நமக்கு வரக்கூடிய எனர்ஜி டெஃபிஷியன்சி, சக்தி குறைபாடு அண்ட் பிளட் ரத்த குறைபாடு. கோல்டுங்கிறது yang deficiency. That means கோல்டா இருக்குதுனாலே அங்க ஹீட் பத்தலைன்னு அர்த்தம். yang deficiency, yang is heat இல்லையா, அந்த ஹீட் டெஃபிஷியன்சி. எக்ஸஸ் கோல்டு, இதுதான் நம்ம அந்த கன்செப்ட் படி நம்ம பார்க்கறது. After basic diagnosis of the disease is given via 8 principle, the diagnostic continue to focus on more specific conditions. After evaluating the present symptom, a person's condition is further evaluated as to how the specific entities and meridians Zhang-Fu are affected. பொதுவாக வந்து பேசிக் டயக்னோசிஸ் வந்து எல்லா நோய்க்கும் நம்ம செய்வோம். ஆனால் டயக்னோஸ்டிக் கண்டினியூ எப்படி பண்ணுவோம்னா திரும்ப அது கண்டினியூ ஆகும், ஃபோக்கஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மேலே பார்ப்போம். சீஃப் கண்டிஷன் எது, வெதர் இட் இஸ் அக்யூட் ஆர் க்ரானிக், அந்த மாதிரி இருக்கா. அப்புறம் ப்ரெசன்ட் சிம்டம்ஸ், ப்ரிடாமினன்ட் சிம்டம்ஸ், வாட் இஸ் த ப்ரெசன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட், அடிக்க ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடியது ப்ரெசன்ட் சிம்டம், ப்ரிடாமினன்ட் சிம்டம், முக்கியத்துவம் வாய்ந்த சிம்டம், சீஃப் கம்ப்ளைண்ட் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்டோட கண்டிஷனை நம்ம எவாலுவேட் பண்ணி அதை நல்லா தொகுத்து அதை வந்து ஆய்ந்து நம்ம வந்து அது ஜாங்குவுக்கானதா, சக்தி குறைபாடா, பிளட்டா அண்ட் மெரிடியன் சார்ந்ததா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் டயக்னோசிஸோட பேசிக் இது. அப்போ காஸ் ஆஃப் டிசீஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஆக்சுவலி திஸ் இஸ் ஸ்ட்ராங்லி டிஃபரன்ஷியேட். ட்ரெடிஷனல் Chinese medicine they strongly differentiate between the cause and effect of a disease. காசு வேணும், அதோட எஃபெக்ட் கட்டாயம் வேணும். அந்த அதில் வந்து there are 3 major categories that are considered to give rise to disease. 3 கேட்டகரி இருக்காது எப்படி இந்த நோய் வர்றதுக்கானது. 3 major categories of disease causes are external, already நம்ம பார்த்துட்டோம். 3 excesses and already all the pathogens இருக்கு இல்லையா, நம்ம சொன்னோம்ல, heat, summer heat, and then this will be wind and the humidity, dampness, and then dryness and fear, கோல்டு. இந்த மாதிரி அந்த இது எல்லாமே வச்சுட்டு பேட் சீயோட ஒரு நல்ல கெட்ட ஒரு சக்தியோட தான் சேர்ந்தது எக்ஸ்டர்னல் காசஸ் இருக்கும். என்னென்ன கெட்ட சக்திங்கிறது ஒரு இம்யூனிட்டி இது இல்லாமல் இருக்கும், இம்யூனிட்டி ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால எக்ஸ்டர்னல் காசஸ். இப்போ நீங்கள் லேசாக நான் மழையில் போகிறேன், வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன், ஒரு சின்ன காற்று அடிச்சது, ஒரு வைரல் இதே வந்தது, பேண்டமிக், எண்டமிக், எது வேணாலும் இப்போ நம்ம கொரோனா மாதிரி இல்லை, எனிதிங், மலேரியா, ஃபீவர், ஈவன் டெங்கு, எதுவாக இருந்தாலும் வெளியில் காசஸ் இருக்கும்போது நம்ம இம்யூனிட்டி இல்லாமல் ஈஸியாக நம்ம அஃபெக்ட் ஆகிடுவோம். அதனால இம்யூனிட்டியை நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்டர்னல் காசஸ் வந்து 7 எமோஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். 7 that affects anger, fear, anxiety, fright, grief, pensivenessங்கிறது worry and joy. இதெல்லாம் சேர்ந்து இது வந்து ஜாங்ஃபு ஆர்கனை பாதிக்கும். இது எதுவே எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பசி இல்லாமல் இருக்கும், எல்லா விதத்துலையும் மென்டலாக வந்து ஸ்லீப்லெஸ்னஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இன்டர்னல் காசஸ் will cause the disease. So causative factor is very, very important for the diagnostic purpose. So other irregularities like disease caused something that is neither external nor internal, such as having unbalanced diet இப்போ சாப்பிட்றதுனால, damage done by parasites, சில parasite வந்து நம்ம உடம்புக்குள்ள வர்றதுனால, இதனாலேயும் சில irregularities வியாதி வரலாம். So heat already I told you, the heat is the main. நோயினாலே heat and cold தான் அப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து heat describes absence of aversion to cold. அதை வந்து அவங்க
கோல்டு பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும். ஹீட் இருக்கவங்களுக்கு வந்து கோல்டை வந்து ரொம்ப விரும்பி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி ரேபிட் பல்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஹீட்னால வர டிசீஸுக்கு பாடி சில்னஸ் இருக்கும், டீஹைட்ரேஷன் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும். இந்த மாதிரி அதாவது இப்போ தே ப்ரிஃபர் கோல்ட் ட்ரிங்க்ஸு, யூரின் கிளியராக இருக்கும், ஸ்லோ பல்ஸாக இருக்கும். இது இன்டீரியர் பேட்டர்னில் வரும். ஆனால் கோல்டு இருக்கும், கோல்டு டிசீஸ் எப்படி இருக்குன்னா தே வில் பி அவர்ஷன் டு கோல்டு ஃபுட்டு பிடிக்காது, கோல்டு எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு, சாப்பாடுலேருந்து எதுவுமே. அப்படி இது வந்து வெளியே வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வலிக்கும், டென்ஸ் பல்ஸாக இருக்கும், அவங்களுக்கும் பாடி ஃபீவர் எல்லாம் சில்னஸ் எல்லாம் இருக்கும், ஹெடேக் இருக்கும். இது எல்லாமே வந்து வயிற்று சம்மந்தப்பட்டது, நாசியா, ஸ்டமக் பெயின், வாமிட்டிங், ஏன்னா டைஜஷன் கோல்டு அதிகமாக வந்து சரியாக டைஜஷன் ஆகாது. Cold means that is not only belonging to the respiratory system. பாடியிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பம், அனிமல் ஹீட்னு சொல்லுவோம். அந்த அனிமல் ஹீட் இல்லைன்னா நமக்கு பசி கூட இருக்காது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹாட் அண்ட் கோல்டு. ஸோ டெஃபிஷியன்சி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் த டெஃபிஷியன்சி. அது பொதுவாக வந்து சி அண்ட் பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும்போது நோய்களை உருவாக்கும், கான்ஸ்டிபேஷன் உண்டாக்கும், பைபிடேட் இருக்காது, தலை சுத்தம், ஸ்லோ பல்ஸ் இருக்கும், ஒரு எனர்ஜி இல்லைன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் டெஃபிஷியன்சியில். அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கும்போது அதிகமான எக்ஸஸான எனர்ஜி இருந்ததுன்னா நம்ம எல்லா எக்ஸஸும் வந்து ஒரு ஹீட் அதிகமாக இருக்கும், ஈவன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இருக்கும். கோல்டு அதிகம், எனிதிங், ஈவன் கோல்டு கூட எக்ஸஸாக இருக்கலாம். இட் கேன் மேனிஃபெஸ்ட் அஸ் அ குவிக் பல்ஸ் வந்து குவிக்காக இருக்கும், ஸ்வெட்டி பாம்ஸாக இருக்கும், ஷார்ப் ஸ்டமக் பெயினாக இருக்கும். இதுதான் வந்து எக்ஸஸ் பேட்டர்னில். ஸோ இந்த 8 பேட்டர்ன்லையும் பார்த்துட்டோம். டெப்த் ஆஃப் டிசீஸுங்கிறது எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர். நேச்சர் ஆஃப் டிசீஸுங்கிறது ஹாட் அண்ட் கோல்டு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாடி வர்சஸ் வந்து டிசீஸு கூட சேர்ந்து என்ன மாதிரி இருக்கும்னா அந்த டிசீஸ் வந்து எக்ஸஸாக இருக்கலாம், அதிகமான ஷூ கண்டிஷன் சொல்கிற மாதிரி அக்யூட் கண்டிஷன் இருக்கலாம், அண்ட் டெஃபிஷியன்சி விட க்ரானிக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி டெஃபிஷியன்சிங்கிறப்ப நம்ம பிளட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஓவரால் கேரக்டர் யாங்காக இருக்கலாம், இன்னா இருக்கலாம். இதுதான் 8 பிரின்சிபல் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டோம். சரி, வாட் இஸ் த டயக்னோஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கும்போது இன் அண்ட் யாங் 8 பிரின்சிபல் பார்த்துட்டோம். அதில் வந்து கோல்ட் டிசீஸ் ஷூங்கிறது டெஃபிஷியன்சி தட் க்ரானிக் அண்ட் ஷீங்கிறது அக்யூட், அண்ட் கோல்டு டிசீஸுங்கிறது ஹார்ட் டிசீஸ் க்ரானிக் அண்ட் அக்யூட் பார்த்துட்டோம். ஸ்லோ ஆன்செட், எப்பவுமே இன்னைக்கு நித்தம் கண்ட பூர்ண ஆயிடுச்சு மாதிரி தினம் வியாதி வந்துட்டு இருக்கும், தினம் தலைவலி இருக்கும், கால்வலி இருக்கும். அவங்க வந்து க்ரானிக்காக இருப்பாங்க, ஈவன் டயபெட்டிஸ், பிபி மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது எல்லாம் வந்து க்ரானிக் இதுன்னு செட் ஆயிருக்கும். ஆனால் வந்து யாங் டிசீஸ் வந்து சடன் ஆன்செட், சடன் டயரியா, சடன் ஃபீவர், சடன் இப்போ செஸ்ட் பெயின் இந்த மாதிரி வருது இல்லையா, நாசியேஷன், டயரியா, அதெல்லாம் வந்து சடன் இப்போ. ஸோ ஹைப்போ ஆக்டிவ் எல்லாமே இன் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்போதைராய்டு அந்த மாதிரி லோவாக இருக்கிறது எல்லாமே தெர் வில் பி இன் டிசீஸ். இன்டீரியர் டிசீஸ்ன்னு நம்ம இன்டீரியர் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் யாங் டிசீஸ். யாங் டிசீஸோட ஹைப்பர் ஆக்டிவ்னா ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் தைராய்டு, இந்த மாதிரி எல்லாம் ஹைப்பருங்கிறதுனால எக்ஸஸ் தான். ஸோ இன் எக்ஸ்டீரியர் இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வந்து இதோட சார்ட், சிம்பிள் சார்ட் ஆஃப் த 8 பிரின்சிபலோட மச்சன். ஸோ 6 ஈவில்ஸ், நோய், அந்த 6 ஈவில் நோய் உண்டு செய்யும் 6 வகை சீதோஷணங்கள்னு சொல்லலாம். சீதோஷணங்கள், சக்தி, எனர்ஜி என்ன வேணாலும் சொல்லலாம். இதைத்தான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஹீட், சம்மர் ஹீட், ட்ரை, டேம்ப்னஸ், கோல்ட் அண்ட் விண்ட், இது எல்லாமே வந்து இது 6 ஈவில்னு சொல்லுவாங்க. According to Neiji, the sage doctor knows by observation. அதாவது டாக்டர்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒரு சேஜ் டாக்டர்ஸ், இப்போ நம்ம சொல்ற மாதிரி ரிஷிங்க மாதிரி முனிவருங்க மாதிரி இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நோஸ் பை அப்சர்வேஷன், பார்க்கறத வச்சுட்டு பார்த்தாங்கனால அவங்களோட நடை, உடை, பாவனை, அவங்க முக தோற்றம், அவங்களோட நிறம் இருக்கு, என்ன மாதிரி கலர் இருக்கு, அவங்க லிப்ஸ்ல இருந்து மூக்கில் இருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்த்த உடனே டக்குன்னு அவங்க வந்து அவங்களோட இதை பார்த்துட்டு அந்த நோயை பார்த்து கண்டுபிடிச்சிக்குவாங்க. த ஸ்கில்டு டாக்டர் பை லிசனிங் அண்ட் ஸ்மெல்லிங், ஒரு திறமையான ஒரு டாக்டரா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு இது எல்லாத்தையும் கேட்டு இந்த ஆஸ்கல்டேஷனுங்கிற மாதிரி ஸ்ட்ரெத் வச்சு பார்க்கறது, அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி இதில் கண்டுபிடிச்சிருவாங்க. த மீடியாக்கர் டாக்டர் பை இன்ட்ராகேஷன், ஒரு நடுத்தரமான டாக்டர் எப்படின்னா கேள்வி கேட்பாங்க, உனக்கு என்ன செய்யுது, எத்தனை நாள் இப்படி இருக்கு, எப்படி வலிக்குது, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது மூலமா அவங்க மருந்து கொடுப்பாங்க. த ஆர்டினரி டாக்டர் பை பால்பேஷன்,
சில பேர் வந்து தொட்டு இந்த ஆர்டினரி சாதாரண டாக்டர்ஸ் வந்து தொட்டு தான் குணப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து அதுக்கு நெய்டிக்ல சொல்லப்பட்டது. சாதாரணமா ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒரு இது என்னன்னா, வேடிக்கையான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த காலத்துல டைனாஸ்டின்னு சொல்லக்கூடிய நம்ம வம்சங்கள் சொல்றோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர் வம்சம்னு, அந்த மாதிரி வம்சங்கள்ல இருக்கிறதுல இந்த வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த டைனாஸ்டில இருக்கிற ஒரு நம்ம இந்த பாண்டியில இருந்து எல்லோ எம்பரர்ல இருந்தாலும் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசினே ரொம்ப வந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் ரொம்ப போற்றப்பட்டதாகவும் இருந்தது. ஸோ இட் பிகம் பாப்புலர் டியூரிங் தட் டைனாஸ்டி ஒன்லி. அப்ப எப்படின்னா எந்த டாக்டர்ஸும் வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா தே மஸ்ட் பி கெட் அப்ரூவ் தே மஸ்ட் கெட் அப்ரூவல் ஆஃப் த கவர்மெண்ட். ஆக்சுவலி இது வந்து பேட்டர்னைஸ் பண்ணதே எம்பரர்னால இந்த தொழில் வந்து எப்படி நடந்ததுன்னா தே வில் பி கிவிங் சேலரி ஆர் சம்திங் எல்லாமே வந்து ரெமினரேஷன் கொடுத்துருவாங்க. அந்த சம்பளங்கிறத வந்து கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும். ஆனா அந்த டாக்டர்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களோட கிளினிக்ல வந்து அவங்க ஒரு டெத்து ஒரு காஸ் ஆஃப் த டெத் ஆர் ஃபெயில், முக்கியமா டெத்து தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா தே ஹாவ் டு லிட் லேண்டன், ஒரு விளக்கு வந்து நம்ம அரிக்கன் விளக்கு மாதிரி ஒரு இதை வந்து லேம்பை வந்து வெளியில வந்து தொங்க விடணும். எத்தனை லேம்ப் இருக்கோ அத்தனை, அதாவது அத்தனை டெத்துன்னு அர்த்தம், இல்லாட்டி ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க அந்த கேஸ். அதை பார்த்தோம்னா ஹி இஸ் நாட் அ குட் டாக்டர், ஹி இஸ் நாட் அ பாப்புலர் டாக்டர், ஹி இஸ் நாட் அ எஃபிஷியன்ட் டாக்டர் அப்படிங்கிறத பார்க்குறவங்க ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதை வச்சுதான் எவாலுவேட் பண்ணி அதை மதிப்பிட்டு அதுக்கேற்றாப்புல சேலரியோ அதுக்கேற்றாப்புல பேஷண்ட்டோ அந்த டாக்டர்கிட்ட போவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான லேண்டன் இருக்கோ, லேண்டனே இல்லையோ, அந்த டாக்டர் தான் ரொம்ப சிறந்த டாக்டருங்கிறது அவங்களோட தீர்மானம். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருந்தா கூட அதுதான் உண்மையா நடந்துட்டு இருந்திருக்கு. மொத்தத்துல சுப்பீரியர் டாக்டர் பிரிவென்ட்ஸ் தி சிக்னஸ். மொத்தத்துல ப்ரிவென்ஷன் தானே மெயின் எய்மே, அதனால தடுக்கக்கூடியவர் தான் நல்ல சுப்பீரியர் டாக்டர். இந்த மீடியாக்கருங்கிற நடுத்தரமான டாக்டர் அட்டென்ஸ் த இம்பெண்டிங் சிக்னஸ், வரப்போறிய நோயை வந்து வந்திருக்க நோயும் வர நோயை வந்து அவங்கள வந்து அட்டன் பண்ணுவாங்க. இப்போ வந்துருச்சா, தலைவலி வந்துச்சா, இப்படி இருந்துச்சான்னு பாக்குறவங்க சாதாரண டாக்டர். த இன்ஃபீரியர் டாக்டர் ட்ரீட்ஸ் த ஆக்சுவல் சிக்னஸ். இப்போ ஒரு நோயோட காரணம், அடிப்படை காரணம் தெரியாம தலைவலிக்கே ஒரு 10 40 காரணங்கள் இருக்கு. தலைவலிக்குது அப்படின்னா இப்ப நம்ம வெஸ்டர்ன் மெடிசன் அதான் செய்யுது, தலைவலிக்குத வலியை மட்டும் போக்குறதுக்காக ஒரு மருந்து கொடுத்துருவாங்க. இப்போ மற்றபடி நம்ம பொதுவா வந்து காசு, அதாவது எரியிற நெருப்பு அணைச்சாதான் கொதிக்கிறது அடங்குங்கிற அந்த காசேட்டிவ் ஃபேக்டரை வந்து டீப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிசிஎம் பிரின்சிபல்ல மெயின் திங். ஸோ இன்ஃபீரியர் டாக்டர் வந்து ட்ரீட் பண்ண ஆக்சுவல் சிக்னஸ் வெஸ்டர்ன் மெடிசன் மாதிரி தலைவலிக்கு தான் அவனுக்கு இந்த மருந்து, வைத்த வலிக்கு தான் இந்த மருந்து, அதோட காரணங்களை பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு ரொம்ப ஒரு தாழ்வான ஒரு ரொம்ப இது தகுதி குறைவான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ இது வந்து அடுத்து இல்லாம 5 levels ஆஃப் ஃபிசிஷியனும் இருந்திருக்காங்க. Chinese identified 5 grades of physician who could heal the whole person. ஒரு மொத்தத்துல எல்லாரையும் மனிதனை முழுமையா குணமாக்குறது தான் ஒரு குணப்படுத்துறதுன்னு அர்த்தம். அது அப்படி பண்ணக்கூடியவங்க தான் நல்ல திறமையான டாக்டர். ஸ்பிரிச்சுவல் இம்பேலன்ஸா இருக்கட்டும், பேசிக்கல் பிசிக்கல் இல்னஸா இருக்கட்டும், அது வந்து மனமும் உடலும் சார்ந்த நோய்கள் எதுவா இருந்தாலும் தீர்க்கக்கூடியவங்க தான் டாக்டர். அதை வச்சு 5 லெவல அவங்க பிரிச்சிருந்தாங்க. சேஜ், அதாவது ரிஷி, செயின்ட் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கவங்க, முனிவர் மாதிரி இருக்கவங்க, ரிஷி மாதிரி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுப்ரீம் டாக்டர், கேப்பபிள் ஆஃப் ஹீலிங் த ஸ்பிரிட் அண்ட் பாயிண்டிங் த இண்டிவிஜுவல் த ரைட் பாத் ஆஃப் த ஃபியூச்சர். மனசையும் உடம்பையும் கொண்டு வந்து சரியான வழியில் நடத்துறவங்க தான் அவங்க குருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஃபுட் டாக்டர் அப்ளைடு ஹெர்பல் ரெமெடிஸ், ஃபுட் அண்ட் ஹெர்பல் வந்து க்ளோஸ்லி லிங்க், அதாவது நம்ம நேச்சுரோபதி பண்ற மாதிரி உணவே மருந்து மாதிரி கொண்டு வரவங்க ஃபுட் டாக்டர்ஸ். அடுத்து டாக்டர் ஆஃப் ஜெனரல் மெடிசின், அவங்க தான் யூஸ்ட் அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், மசாஜ், மாக்சிபேஷன், பிளம்பர்சம், நிடில் அண்ட் எக்ஸெட்ரா, இது எல்லாமே கப்பிங்ல இருந்து பண்ணவங்க தான் ஜெனரல் மெடிசன் டாக்டர் ஆஃப் ஜெனரல். சர்ஜன்ஸ் வந்து சார்ஜ் வித் மெண்டிங் புரோக்கன் போன்ஸ், அவங்க எல்லாம் வந்து சர்ஜரி பண்றவங்க சர்ஜன்ஸா இருந்தாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து அனிமல் டாக்டர். அனிமல் டாக்டர்ஸ் வந்து ஐடியல் ஃபார் ட்ரீட்டிங் ஹார்சஸ், டாக்ஸ் அண்ட் they never treated the people. அதுதான் வந்து இந்த 5 levels of physician. Unlike today's doctors, early Chinese physicians could only depend on their own observation and skills for diagnosis. நீங்க இப்ப நம்ம நினைக்கும் போது லேப் ரிப்போர்ட் போன உடனே பிளட் எடுத்துக்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, சிடி ஸ்கேன் எடு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம அவங்களோட ஒன்னோட தேர் ஓன் அப்சர்வேஷன் ஸ்கில் தான் அது டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக ஒரு நோயை அறிதலை அவங்க கடைப்பிடிச்சு வந்தாங்க.
No invasive test and complex monitoring test systems were available. Just the basic techniques of looking, listening and touching. சாதாரண பேசிக் டெக்னிக் தான் அவங்க இப்போ அதை பார்க்கறது கேட்கறது அண்ட் தொட்டு பார்க்கறது இது ஒன்று தான் வந்து அவங்க கடைப்பிடிச்சாங்க. எந்த இதுவுமே லேப் டெஸ்ட்டோ பேசிக் டேட் ஒரு லேப் காம்ப்ளெக்ஸான லேப் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் இவங்க வந்து இவங்க டெஸ்டிங்கே வந்து அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற டயக்னோஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆர் டயக்னோஸ்டிக்